எல்லா ஊர்லேயும் தடை இல்லை, நம்ம ஊரில் மட்டும் தடங்கும் போது சீமான் இப்போ மரம் ஏறுற அளவுக்கு கொண்டு வந்து விட்ருக்காங்க இந்த அரசு. இதெல்லாம் கூதரத்தனமான காமெடி, சூரமொக்க காமெடி பண்ணது தான் சீமானோடைய இது. ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லலாம், சீமானோட ஃபோட்டோ ஷூட்டு. விளம்பரத்துக்காக பண்ணாருங்க. விளம்பரத்து தான், வேற என்னத்துக்கு பண்ணாரு? இல்லை சார், பனை வந்து அதுலேருந்து வர்றது எல்லாமே உணவுக்கு பயன்பட்டுருக்கு. எல்லாமே உணவு தான், கல்லுங்கிறது உணவு. நான் என்ன சொல்கிறேன்னா, பையனை கொண்டு வந்து இப்போ பையனுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க உணவு இது நம்ம தமிழ் தேசிய உணவு, அப்பா கண்டுபிடிச்ச உணவு. தீப்பொறி திரும்ப தூக்கி போட்டு உரசு வாங்கி பாருங்கள், இதில் வச்சு வைக்க போடலாம் சார். வாங்குறத குடிக்கிறது டாஸ்மாக் சரக்கு, டாஸ்மாக்கே எதுக்கிறது. இது ஒரு பெத்த தாயை எதுக்கிறதுக்கு சமம் இல்லையா? அந்த மாதிரி நீ டாஸ்மாக்ன்றது உன்னோட தாய் மாதிரி, அங்கே தான் வாங்கி டெய்லி குடிக்கிற. குடிச்சுட்டு டாஸ்மாக்கை எதிர்த்தே போராட்டம் பண்ணா பெத்த தாய் மாதிரி, உனக்கு தாயா பால் ஊட்டி வளர்க்குற தாய் தான் டாஸ்மாக். இன்றைக்கி வந்து சீமானை அடித்து உள்ளே போடல அப்படின்னா நாளை கஞ்சா இயற்கை தானே, செடியில் முளைச்சி வருதுயா. ஒவ்வொரு விவசாயம் வீட்டில் வளர்த்து பறித்து நீங்களாக சாப்பிட்லான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இது மரத்தில் இதனாலும் கஷ்டப்பட்டு மேலே வரைக்கும் ஒருத்தர் ஏறணும், ஏறி கிழிச்சு விட்டு பானையை வச்சு அடுத்த நாள் போய் பிடிச்சிட்டு வரணும். இது கஞ்சா அப்படி கிடையாது, எதையே போட்டால் அது பாட்டுக்கு முளைக்குது. பிரித்து அப்படியே தூவி விட்டிங்கன்னா காஞ்சிரும், 2 நாளில் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு அடிக்க வேண்டியதானே. அதையும் அலோவ் பண்ண சொல்லுங்கள். அது எப்படி ஏற்றுக்க முடியும் சார்? அது உங்களுக்கு பிடிக்கலன்றக்கா ஏற்றுக்காமல் இருப்பீங்களா? காமராஜர் கொண்டு வந்ததையும் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததையும் படிக்க வைக்கணும். அவர்களுக்கு உணவு இல்லையா, உணவு போடு. படிக்க வசதி இல்லையா, ஸ்கூலை கட்டி கொடு. அவர்கள் தங்குவதற்கு ஹாஸ்டல் கட்டி கொடு. அவர்களுக்கு மானியம் வழங்கு, ஃபீஸ் வாங்காத, யூனிஃபார்ம் கொடு. இப்படிலாம் கொடுத்து ஒவ்வொரு தலைவர்களாக வளர்த்து வந்து இன்றைக்கி எல்லாம் அமெரிக்காலேயும் அதுலேயும் போய் பெரிய இடத்துல இருக்காங்கன்னா, இந்த மூதேவி பசங்க எல்லாத்தையும் பின்னுக்கு எடுத்து கற்காலத்துக்கு கொண்டு போகிறான், பனைமரம் ஏறுன்னு. சரி, அப்படி சொல்கிறதில்ல, நீ உன் மகனை ஸ்கூலை விட்டு நிறுத்து, மரம் ஏறி பழக்கி விடு. உனக்கு எதுக்கு ஈஸியாக வீடு? நீ தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக தானே அரசியல் தலைவன். தூத்துக்குடிக்கு போயிரு, குடியேறிது. சார் வணக்கம் சார். வணக்கம் தான். அதாவது அந்தந்த வேலை செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாறணும், அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். அது மாதிரி இப்போ உணர்வோடு கலந்த மாதிரி இப்போ கல் பிரச்சனை, கல் இறக்கணும், பனை மரத்தில் ஏறி அதோட வலியை உணர்ந்தால் தான் அப்படிங்கும்போது சீமான் அவர்கள் நேரடியாக களத்துக்கு வந்து ஒரு நாள் நான் ஏறுவேன்னாரு. அந்த நாள் வந்துருச்சு. பனை மரத்தில் ஏறி கல்லை இறக்கி குடித்து, கல் தான் என்னோடய உணவு, நம்மளுடைய உணவு பாரம்பரியம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன் சார், அது கல் தான் அவ்வளோ நல்லதாக இருக்குல்ல, ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க? எல்லா ஊர்லேயும் தடை இல்லை, நம்ம ஊரில் மட்டும் தடங்கும் போது சீமான் இப்போ மரம் ஏறுற அளவுக்கு கொண்டு வந்து விட்ருக்காங்க இந்த அரசு. அடுத்து வந்து மரம் ஏறல இப்போ கொண்டு போய் இன்னும் சிலதெல்லாம் சொன்னால் கேவலமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு லெவலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்போ தானே மரம் ஏறி இருக்காப்புல. அதாவது என்னென்னா, பனை மரத்தில் இது மாதிரி ஏணிக்க இதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் தெரியுமில்ல. கயிறு, சடம்பு கயிறை வாங்கி போட்டு அந்த பாலமாக அதை வெட்டணும். இதை சீமானுக்கு ஏணி போட்டாங்கல்ல, மூங்கில் மாதிரி அதை வெட்டி அதுக்கப்புறம் இந்த கயிறை வச்சு கட்டணும். அதை இதுக்கே 2 நாள் ஆகும். சினிமா ஷூட்டிங்க்கு தான் இப்படி கட்டுவாங்க. பனை மரத்தை உச்சியில் கவுண்டர் பண்ணி தேங்காய் பறிக்கிற மாதிரி காட்டுவாங்க, மீது கீழெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏறுற மாதிரி சும்மா ஒரு ஆக்டிங் கொடுத்து டம்மியாக போட்டுருவாங்க. இப்படி தான் கட்டை கட்டி, இப்போ இந்த கட்டை கட்டுறவனுக்கு கூலியே ஒரு 2500 கொடுக்கணும். ஏன்னா அவன் ஏறி ஒவ்வொரு தான் கட்டணும் விழுந்துடாமல். கயிறு ஒரு 1000-1500 வாங்கணும். மரம் ஒரு 2000 வாங்கணும். மொத்தம் இந்த மரம் ஒரு மரத்தில் ஏறுறதுக்கே 10,000 செலவாகும். இதில் ஏறி இவர் இப்போ பிடுங்கி கல் எடுத்து அதுக்கப்புறம் திருப்பி அந்த படி வழியாக இறங்கி இவர் குடிக்கிறதுக்குள்ளே 1 லிட்டர் கல் எப்படி 4000 ஏறும் வந்து. அதுக்கு ரெமி மார்ட்டினா 6000 தான் ஏர்போர்ட்டில் வாங்கி குடிச்சுடுவாங்க. இதெல்லாம் கூதரத்தனமான காமெடி, சூரமொக்க காமெடி பண்ணது தான் சீமானோடைய இது. ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லலாம், சீமானோட ஃபோட்டோ ஷூட்டு. விளம்பரத்துக்காக பண்ணாருங்க. விளம்பரத்து தான், வேறு என்னத்துக்கு பண்ணுறாரு? என்ன சார், கல் குடிக்கிறதுக்கு சொல்லி வச்சோம்னாலே அவங்களே வந்து தெரியாமல் இறக்கி கொடுத்துருவாங்க. கிராமத்தில் 1 லிட்டருக்கு ஒரு 200 கையில் கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. 2 லிட்டரு குடிங்க. ஒரு ஒத்த பனை மரத்து கல்லுன்னு வாங்கி, ஒத்த மரத்து கல்லுன்னு வாங்கி ஒரு மர கல்லை மட்டும் அப்படி தனியாக எடுத்து கொடுப்பாங்க. 200 கொடுத்தா போதும். இவர் ஏறுறாராம், படி கட்டுறாராம், ஏறினானா அதில் ஒரு கும்பிட்ட சொல்லுது. எந்த தலைவன், ஏன்டா லூசாடா அவன், எந்த தலைவன், அரசியல் கட்சி தலைவன் போய் பனை மரத்தில் ஏறுறதுக்கு அவனா லூசா? எப்படி இருக்காங்க பாருங்க. அதான் பிச்சைக்காரன் சொன்ன மாதிரி, உன் தலைவன் வந்து பிச்சை எடுப்பானே என்னை மாதிரி எடுக்க சொல்லியா பார்ப்போம், எவ்வளோ விழுகுதுன்னு பார்த்துருவோம்யா. எனக்கு விழுகிற மாதிரி அவனுக்கு விழுகுன்னு சொல்லு ஒரு பிச்சைக்காரன் சொன்னானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவங்க சொல்லியிருக்கேன். என் தலைவன் ஏறியிருக்காயா, வேறு எந்த அரசியல் தலைவர்? ஏன்டா அவனுக்குன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் லூஸாக பிடிச்சி ஆட்டுது இந்த பனைமரத்தில் வந்து ஏறுறதுக்கு. இப்போ சீனிமகனுக்கே காலை கிழிச்சிச்சு தெரியுமா? பனம் மரம் பதம் பார்த்ததா? பணம் பார்த்தது. ஏன்னா அது கடுப்பில் இருக்கும். மரம், உயிரிட்ட மரம் கூட உன்னை கிழிச்சு வர பாருன்ற மாதிரி தான் பண்ணி விட்டுருக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு காமெடியன் தமிழ்நாடு அரசியலில் 2 காமெடியன் தான். ஒன்று சீமானு, இன்னொன்று வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் இப்போ இல்லையா? இருக்கார் ஆனால் இல்லை. இருக்காரு ஆனால் இல்லாத மாதிரி இருப்பார். இந்த 2 காமெடியன் தான் தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் பாரம்பரியமிக்க அதிமுக திமுகவில் நிறையா காமெடியன் இருக்காங்க. எங்கள் அண்ணன் செல்லூர் ராஜ் இருக்கார். இந்த பாலாஜி கர்நாடகாவில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்களே, ஆமாம், முயல் பிடிக்கிற மாதிரி. இந்த பாலாஜி நிறையா காமெடியன்ஸ் இருக்காங்க. ஆனால் டாப் காமெடியன் யாருன்னா வடிவேல் ரேஞ்சுக்கு சொல்லணும்னா சீமானை சொல்லலாம். கவுண்டமணி ரேஞ்சுக்கு அந்த இன்னொரு ஆளை சொல்லலாம், சின்ன கவுண்டரை. ஸோ இப்படி காமெடியன்கள் தமிழ்நாட்டு அரசியலில் பெருகி விட்டார்கள். அதற்கு காரணம் சீமான் தான். அதான் சார், இப்போ கல் வந்து பனைமரம் தமிழ்நாட்டோட தேசிய மரம், பனை அதை அணை அப்படின்னு பேசுகிறாரு. இப்போ வந்து கல் வந்து மயில் கூட தான் தேசிய பறவைக்காக டெய்லி மயில் பண்ண வச்சு அதை அறுத்து திங்க முடியுமா? நாங்கள் பேசுகிறீங்க. இல்லை சார், பனை வந்து அதுலேருந்து வர்றது எல்லாமே உணவுக்கு பயன்பட்டுருக்கு. எல்லாமே உணவு தான். இப்போ கல்லுங்கிறது உணவுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, பையனை கொண்டு வந்து இப்போ பையனுக்கு டெய்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க உணவு. எதான் நான் நேரத்தே சொல்லி, பையன் படிக்கிறான்ல ஸ்கூலுக்கு, ஒரு பாட்டிலில் கொடுத்து விட்டு ஒரு ஊறுகாயை கொடுத்து விடுங்க. மத்தியானம் சாப்பிட்டுக்கப்பா, உணவு இது நம்ம தமிழ் தேசிய உணவு, அப்பா கண்டுபிடிச்ச உணவு. அப்புறம் என் தங்கச்சி கயல்விழி காலைல டிஃபன்லாம் ஒரு 3 நாளைக்கு செய்யாதம்மா, ஃபுல்லாக நீ ஒரு 1.5 லிட்டர் குடி, நான் 2 லிட்டர் குடிக்கிறேன். கொஞ்சம் வெண்டைக்காயை மட்டும் வதக்கி வச்சிரு, கொஞ்சம் ஊறுகாயை வச்சிரு, காலையில் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீயும் உணவை சாப்பிடு. மத்தியானம் நீ கொஞ்சம் உடம்பை குறைக்கணும்னா 1 லிட்டர் சாப்பிடு, எனக்கு 1 லிட்டர் எடுத்து வச்சிருமா, நைட்டுக்கு ஒரு 2 லிட்டர் எடுத்து வச்சிருமா, சாப்பிட்டு படுத்துடலான்னு பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உணவுன்னு ஏற்றுக்க முடியும். என் தலைவனே இருக்கும். தீப்பொறி திரும்ப தூக்கி போட்டு உரசு வாங்கி பாருங்கள், இதில் வச்சு வைக்க பொருளாச்சு. யாராவது தீப்பொறி திரும்புவாங்க, வாடா உரசு தீ பிடிக்குதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி சீமான் கல் குடிச்சு, சீமான் குடும்பத்தில் இருக்கவங்களாம் கல் குடிச்சு, தங்கச்சி காலைல மத்தியானம் நைட்டு கல் கொடுத்து, தங்கச்சி பையனுக்கு எங்கள் அண்ணாச்சி தங்கச்சி சீமானோட மனைவி எனக்கு தங்கச்சி தான், அந்த பையனுக்கு கொடுத்ததுன்னா நம்மளும் அதை ஃபாலோ பண்ணலாம். உணவு மாதிரி சொல்கிறீங்க? உணவு மாதிரி கொடுத்து ஒரு 3 நாளைக்கு மட்டும் சாப்பிட சொல்லுங்கள் அவங்கள. எதுக்கு சும்மா இருக்கிறவனா நாசப்படுத்தி, அதாவது காமராஜரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் எல்லாருமே காமராஜர் கொண்டு வந்ததையும் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்ததையும் படிக்க வைக்கணும். குழந்தைகளை வந்து அவர்களுக்கு உணவு இல்லையா, உணவு போடு, படிக்க வசதி இல்லையா, ஸ்கூலை கட்டி கொடு, அவர்கள் தங்குவதற்கு ஹாஸ்டல் கட்டி கொடு, அவர்களுக்கு மானியம் வழங்கு, ஃபீஸ் வாங்காத, யூனிஃபார்ம் கொடு, இப்படிலாம் கொடுத்து ஒவ்வொரு தலைவர்களாக வளர்த்து வந்து இன்றைக்கி எல்லாம் அமெரிக்காலேயும் அதுலேயும் போய் பெரிய இடத்துல இருக்காங்க. இந்த மூதேவி பசங்க எல்லாத்தையும் பின்னுக்கு எடுத்து கற்காலத்துக்கு கொண்டு போகிறான், பணமரை ஏறுன்னு. அப்போ தமிழ் குழந்தைகளையும் தமிழர்களையும் நாசப்படுத்துவதற்காக இந்த தீய சக்திகள் செய்யக்கூடிய ஒரு செயல் தான் இது. சரி, அப்படி சொல்கிறதில்ல, நீ உன் மகனை ஸ்கூலை விட்டு நிறுத்து, மரம் ஏறி பழக்கி விடு, உனக்கு எதுக்கு ஈஸியாரில் வீடு, நீ தமிழ்நாட்டுக்கு ஃபுல்லாக தானே அரசியல் தலைவன், தூத்துக்குடிக்கு போயிரு, குடியேறிடு, பணம் ஏறி பழகிக்க, பிரச்சாரத்தண்ணி அங்கேயே சரக்கு குடிச்சுக்க, உனக்கு எதுக்கு ரம்மி மாட்டின்னு. கல் குடிக்கணும், சரக்குன்னு சொல்லுங்கள், அவர் குடிக்கிறது சரக்கு தான் சொல்கிறேன். என்னது வாங்குறத குடிக்கிறது டாஸ்மாக் சரக்கு, டாஸ்மாக்கே எதுக்கிறது. இது ஒரு பெத்த தாயை எதுக்கிறதுக்கு சமம் இல்லையா? ஒரு தாய் மடியில் பாலை குடித்து விட்டு அந்த தாயை வந்து சில பேர்லாம் பாட்டில் எடுத்து எரிஞ்சான்னு சொல்லி சமீபத்திலலாம் வந்துச்சு பாருங்க. அந்த மாதிரி நீ டாஸ்மாக்ன்றது உன்னோட தாய் மாதிரி, அங்கே தான் வாங்கி டெய்லி குடிக்கிற, குடிச்சுட்டு டாஸ்மாக் எதிர்த்தே போராட்டம் பண்ணனா பெத்த தாய் மாதிரி, உனக்கு தாயாக பால் ஊட்டி வளர்க்குற தாய் தான் டாஸ்மாக், அதே எதிர்ப்பியா? அப்போ அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் எங்கள் தம்பி சீமான் என்ன பண்ணார். சீமான் குடிக்கிறாரு, பல சரக்கு இல்லைங்கிறீங்களா? அது குடிச்சிட்டு குடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறேன், குடிக்கிறாருன்னு சொல்லுங்கள். இல்லை சொன்னது வந்து இப்போ அதை குடிக்கிறாரு எதிர்க்கிறாருங்கும் போது அங்கே தான் வாங்குறாருன்னா இப்போ அவர் மதுபானங்களை அதான் நான் சொல்கிறேன், அவர் குடிக்காமல் இருந்தால் நல்லா இருக்குன்றான். கமல்ஹாசன் மாதிரி தான், கடவுள் இருக்காரா என்னன்னு தெரியல, ஆனால் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி தான். சீமான் வந்து குடிக்காமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் உணர்ச்சி பொங்க பேசினார் சார், நிறைய விஷயங்கள் பேசினார். என்னைக்கு தான் உணர்ச்சி பொங்காமல் பேசியிருக்காரு? இப்போ டெய்லியும் உணர்ச்சி பொங்கு தான் பேசுவேன். இல்லை சார், குடிச்சிட்டு அந்த அருவாளை எடுத்து தடுத்து பாருடா பார்க்கலாம் அப்படின்னாரு. உடனே அருவாளை வைத்து மிரட்டுகிறார், காவல்துறையை காவல் நிலையங்களை அடித்து நொறுக்குவேன்னு சொல்கிறாரு, மிரட்டுறேன்னு சொல்கிறாருன்னு புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு. இப்போ ஆல்ரெடி நீ பேசுகிற பேச்சுக்கு 100 வழக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை வந்து கோர்ட்டே எச்சரிச்சு தான் 2 மாதம் தான் பேசாமல் இருந்தாப்புல. 3ஆம் மாதம் ஆரம்பிச்சிட்டு கல் குடித்த போதையில்
பப்ளிக் பிளேஸில் வந்து போதைக்கு குடிக்கிறதே தப்பு. தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை குடிக்கிறதே கேட்டு. இன்றைக்கி வந்து சீமானை அடித்து உள்ளே போடல அப்படின்னா நாளைக்கு கஞ்சா இயற்கை தானே, செடியில் முளைச்சி வருதுயா. ஒவ்வொரு விவசாயம் வீட்டில் வளர்த்து பறித்து நீங்களாக சாப்பிட்லான்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அப்படியே இந்த போலீஸ் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து தான் சும்மா இருக்குமா எனக்கு தெரியல. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவங்க கட்சி பிரச்சனை, அதில் நம்ம தலையிடல. அதுக்காக சீமானை பிடிச்சி உள்ளே போடணும். நம்ம இன்றைக்கி யாரையும் பிடிச்சி சிறையில் அடைப்பதோ யாரையும் வந்து கொடுமைப்படுத்துவதோ நம்ம விரும்புகிறதே இல்லை, புரியுதா? ஆனால் சீமானை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ண அல்லது நீங்கள் ஜெயிலில் போட வேணாம். இந்த தமிழக அரசு இல்லை சார், என்ன பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும் எதிர்பார்க்க துபாக்கூர் தமிழக அரசுன்னே நம்ம சொல்லலாம். சீமானை சிறைப்படுத்த வேண்டாம். ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ரூமை போடுங்க, வித்தியாசமாக நீங்கள் டீல் பண்ணுங்கள். கல்லை இறக்குங்க, கல் தானே உணவுன்ற, சீமானை கொண்டு அடைச்சி போடுங்க. 3 வேளையும் கல்லாக கொடுங்க ஒரு வாரத்துக்கு. ஒரு வாரம் கழிச்சு திறந்து விட்டுருங்க. ஜெயிலெல்லாம் போட வேண்டாம். நான் யாரையும் சிறையில் வைத்து கொடுமைப்படுத்துவதையோ ஒரு மனிதனை துன்பப்படுத்துவதையோ நான் ஏற்கவே மாட்டேன். ஆனால் இந்த தமிழக அரசு கைது பண்ண வேணாம், இப்போ கேஸ் போட வேணாம். ஒரு ஹோட்டலில் ரூமை போட்டு 3 வேளை நீ கல் தானேப்பா உணவுன்ன, காலையிலேயும் கல், மத்தியானம் கல், நைட்டு கல், அப்போ வேலைக்கு ஒரு 2 ஊறுகாய் பாக்கெட்டை கொடுத்து அடைச்சி போடுங்க. ஏசியை போட்டு நல்லா பெட்டில் படுத்து தூங்கட்டும். டிவிலாம் போட்டு விடுங்க, வெளியே விடாதீங்க, ஸ்டார் ஹோட்டலில் வைங்கன்ற. அதை பண்ணலாம்ல. அதை கூட அது இப்போ தமிழக அரசு செய்யலைன்னா அப்புறம் என்ன? அரசு நடத்துதா இல்லை அராஜகம் நடத்துறீங்களான்ற மாதிரி தான் நடக்குது. அரசியல் நடத்துறீங்களா இல்லை அராஜகம் நடத்துறீங்க. பிடிச்சி ஸ்டார் ஹோட்டலில் அடைச்சி போடுங்க. கேட்குறாரு ஒரு தமிழை, கல் 3 உணவுன்றாரு, 3 வேளையும் கொடுங்க, பாட்டிலில் ஊற்றி விடுங்க. அதையும் செய்ய மாட்டேங்குது. என்ன தான் நடக்குதுன்னு தெரியல தமிழ்நாட்டில். அதான் சார், இப்போ இதை பற்றி இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அருவாளை காத்தி மிரட்டுறாரு, போலீஸ் என்ன அடிச்சு நொறுக்குங்கிற 24 மணி நேரத்தில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலைன்னா சீமானுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தில் குதிப்போங்கிறாரு. சீமான் தலையில் மண்ணவாரி போடுறது சீமான் தான், அது எல்லோரும் தெரிஞ்சு. அதுக்கு தான் 2 மாதம் 3 மாதமாக தங்கச்சி வீட்டை விட்டு வெளியே வைக்காமல் வச்சுருந்தாப்புல. வெளியே போகாத, அவனை விஷத்தை வச்சு கொண்டு விடுவேன்ற மாதிரி. ஏன்னா எதையாவது ஒன்றை பேசி விட்டு உயர்நீதிமன்றம் கண்டிக்குது. பல நீதிமன்றங்கள் என்னம்மா பிடிச்சி உள்ளே வைக்காமல் இருக்கேங்கன்றாங்க, எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன்னு. இப்போ 2 மாதம் அடக்கி வச்சுருந்ததை இப்போ வந்து கல் மரத்தில் ஏறி, பனை மரத்தில் ஏனியை போட்டு என்ன அட்டகாசம். ஏன் கல் இறக்குற தம்பிகளை கூப்பிட்டு நீ இறக்கடா நான் குடிக்கிறேன்னா இறங்காத வாய்க்குள்ளே இவர் ஏறுறாரா? இது பூரா ஃபோட்டோ ஷூட் தான். அதனால தான் தமிழக அரசு விட்டு சரி ஃபோட்டோ ஷூட் தானே பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க போலன்னு. இப்போ இந்த கல்லை டெஸ்டிங் கொடுத்துருக்காங்களா, உண்மையான கல்லா, பதினியா, இல்லை பாயாசமா, இல்லை மோரை குடித்தாங்க பிள்ளையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நடவடிக்கை எடுப்பாங்களா சார்? தெரியல, இந்த தமிழ்நாடு அரசு எடுக்காது அந்த மாதிரிலாம். நம்ம ரிக்வஸ்ட் என்னென்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 5 நாள் தங்க வச்சு 3 வேளை உணவை ஊற்றி விடுங்க. அவர் கேட்குற உணவை ஊட்டி விடுங்களேன், உங்களுக்கு என்ன குறைச்சல்? அதான் சார், இப்போ அது இந்த வெட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போன அருவாள் எடுத்து சும்மா ஜஸ்ட்டு நீ கை வச்சு பாரு அப்படின்னு சும்மா சொன்னேன். அதை போய் எடுத்துகிட்டு சீமான் மிரட்டுறாரு, அருவாளை வச்சு மிரட்டுறாருலாம் போடுறாங்க. கை வச்சு பார்த்தா அவர் என்ன பண்ணுவாராம்? அவரே அடிச்சு கிழிச்சிக்குவாப்புல போட்டு, கை வச்சுட்டியா, நான் சொல்லி வச்சுட்டியா அப்படின்ற மாதிரி. சீமான் ஒரு காமெடியனுங்க, பெரிய காமெடி. ஆகப்பிறகு எனக்கு டுபாக்கூர் காமெடி. அதில் வந்து இது ஒரு காட்சி தான், இது ஒரு ரீல்ஸ், அவ்வளோதான். அப்படிதான். இந்த காவல் நிலையத்தை அடித்து நொறுக்குவேன் இப்பெல்லாம் பேசியிருக்காரு இல்லையா? அப்போ ஒருவேளை சீமானுக்கு இதுவும் ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டுமா? அந்த அளவுக்கானது ஒரு பெரிய விஷயம் மாறுமா? இல்லை, அதாவது இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்தா என்ன சொன்னேன், பையனா வேணாம் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு, இன்னும் இப்படி தான் இருக்கான்னு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் விட்டுருவாங்க. காவல் நிலையத்தை போய் எங்கே போய் ஒரு நொறுக்கிறது? சினிமாலெலாம் காட்டுறேன், விஜயகாந்த் படத்தில் காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி துப்பாக்கிலாம் தூக்கிட்டு வரும், அந்த மாதிரி நினச்சிருக்காப்பு. இப்போ ஹெச் ராஜா வந்து என்ன சொல்கிறாருன்னா, சீமான் பண்ணது சரிதானே, அதை தானே நாங்களும் சொல்கிறோம், நாங்களே அதை அப்ரூவ் பண்ணுறோம் தானே சொல்கிறோம், சீமான் அதை புரிஞ்சுக்கணும்ல, சீமான் பண்ணது சரிதான் அப்படின்னு பண்ணுறாரு சார் ஹெச் ராஜா. அந்த கல்லை குடிக்க ஹெச் ராஜா தயாரான்னு கேட்டிங்கன்னா விலைக்காக மாட்டாரா? அவர் எப்படி குடிப்பார்? ஏன்? அதாவது ஒரு பழமொழி சொல்ல, கல் குடித்த குரங்க தேல் கொட்டின மாதிரின்னு. ஏற்கனவே குரங்கு கல் குடிச்சிச்சா, அதை தேலும் கொட்டுச்சுன்னா கொடூரமாயிரும். அந்த குரங்கு ஏற்கனவே கல் குடிச்ச போதையில் சுற்றிக்கிட்டு இருக்கோம், தேலும் கொட்டுச்சுன்னா கடுகடுன்னு கடுக்கும். அப்போ போதையில் அது வெயில் காலத்துலலாம் குரங்கு கல்லுகளில் குடிச்சு தேலும் கொட்டுச்சுன்னு வைங்க, கொடூரமாக துடிக்க ஆரம்பிச்சோம். இது வேறு கடுக்கும், வலி பின்னி எடுக்கும், போதை ஒரு பக்கம், வெயில் ஒரு பக்கம். அந்த மாதிரி ஆயிரம் ராஜா நிலம். நினச்சி பாருங்கள், ராஜா கல் குடிச்சு ஒரு ராஜா ஒரு தேலும் கொட்டுச்சுன்னா என்ன ஆகும்? கொடூர ரணகலம். அந்த நேரத்தில் மைக்கு எடுத்துகிட்டு போனவங்கதான்ப்பா செத்துருவாங்க அப்படி. அக்கார்டிங் அந்த மாதிரி இருக்கு. ராஜா ஊற்றி விடுங்க கொஞ்சம். அவர் அதெல்லாம் சொல்கிறேன்றாரு, ராஜாவுக்கு ஒரு சொம்பு கொடுங்க,
இல்லை சார், நாங்கள் இதை தான் சொல்கிறோம், தேர்தல் அறிக்கையில் பாஜக இதை தான் சொல்லுது, கல்ல இறக்க அனுமதி வாங்கி தரோம் அப்படின்னு. சீமான் அதை புரிஞ்சுக்கணும். நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்துருக்காரு. அது சப்போர்ட் கொடுத்தாருன்னா அவருக்கு அண்ணாமலை வந்து நான் இதை எதிர்க்க மாட்டேன். அதை எல்லாரும் குடிக்க மாட்டார்ல. இப்போ எச்ராஜா குடிக்கிறது அண்ணாமலை குடிக்க மாட்டாப்புல. எச்ராஜா கல் குடிப்பாப்புல, அண்ணாமலை பூரா ஃபாரின் சரக்கு தான். அதே மாதிரி சீமான் ஃபாரின் சரக்கு காலி ஆயிடுச்சுன்னா டாஸ்மாக்கு ஃபாரின் சரக்கா அங்கேருந்து ஃபோன் பண்ணி பூரா இலங்கை தான். இப்போ எவனும் வாங்கி தரதில்லை. பூரா ரெமி மார்ட்டின் தம்பி வரும்போது ரெமி மார்ட்டின் வந்து அது பர்சனல் குடிச்சு தொலைக்கிட்டோம். ஆனால் குடிகாரன்லாம் கெடுக்கிறதுன்றது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. டாஸ்மாகில் குடிக்கிறவன்லாம் இப்போ ஏச்சவாயனா, நீ மட்டும் வெளிநாட்டு சரக்கு குடிப்ப, கல் அடிப்ப, டாஸ்மாகில் இதில் வாங்கி குடிப்ப, அப்போ நாங்கள்லாம் அப்படின்ற மாதிரி கோவப்படுவாங்கள்ல குடிப்பிரியர்கள்லாம். ஸோ அந்த மாதிரி தான் போய்ட்டுருக்கு. சீமான குடிப்பிரியர்களே விட மாட்டாங்க, வேறு ரூபத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்போ இந்த விவகாரத்தில் சீமான் வந்து ஒருவேளை நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார். ஏன்னா இப்போ கல் இறக்க தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த விவகாரத்தில் எதுவும் சீமான் மீது நடவடிக்கை பாய வாய்ப்பு இருக்கா சார்? தமிழ்நாடு அரசு தடை போட்டிருக்குன்னா இந்த ஸ்டேட்டில் இப்போ கஞ்சா கூட, இப்போ இமாச்சல் பிரதேசத்தில் கஞ்சா குடிக்கலாம், கஞ்சா வளர்க்கலாம், சிக்கிமில் நாகாலாந்தில் கஞ்சா வளர்க்கலாம், வீட்லேயே எல்லா வீட்லேயும் கஞ்சா செடி இருக்கும். பலர் வீட்டில் எடுத்து கசக்கு வாங்கி காய வச்சுருவாங்க. பொம்பளைங்க காய வச்சு வச்சாங்கன்னா சாயந்தரம் வந்து அங்கெல்லாம் ஏன் வந்து அரசு சரக்கு அடிக்கிறது இல்லை அப்படின்னா, ஏன் வந்து இங்கே கஞ்சா தடை பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, அங்கே வந்து நாட்டு சரக்கும் போதையும் சாராயம் ரைஸ் இது அரிசி சாராயம் வீட்டிலே காய்ச்சுவாங்க. பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா எந்த பொண்ணு வந்து ரைஸ் பீர் நல்லா காய்ச்சுதோ அந்த பொண்ணை தான் உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அங்கே உள்ள கலாச்சாரம். எங்கே நார்த் ஈஸ்டில் பல மாநிலங்களில் பொண்ணு அருமையாக ரைஸ் பீர் காய்ச்சிச்சின்னா அது வந்து சொல்லுவாங்க, இல்லை அருமையாக சமைக்குதியா இந்த பொண்ணை தான் கட்டின மகனுக்குன்னு முதல்ல ரைஸ் பீர் கொடுப்பாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகிற இது எப்படி நடக்குன்னா, போயிடுவாங்க. போனோடனே அந்த பொண்ணு காய்ச்சின்னா ரைஸ் பீரை கொடுப்பாங்க. எல்லோரும் குடிச்சிட்டு டேஸ்ட் நல்லா இருந்ததுன்னா போய் லெட்ரு போடுறேன்ற மாதிரி இந்த பொண்ணு அருமையாக பண்ணுறாயான்னுவாங்க. அது மாதிரி எல்லாருமே எதுக்காக அங்கெல்லாம் அரசுக்கு வருவாய் இல்லை, பிராந்தி விஸ்கிலாம் விற்காதுன்னா எல்லா வீட்லேயும் ரைஸ் பீர் காய்ச்சுவாங்க. கஞ்சா செடி இருக்கும், விவசாயிகள்லாம் வச்சுப்பாங்க. என்ன வாங்கிக்கலாம், கொஞ்சம் இலை கொடுவேன். இந்த பொம்பளைங்க டீ தூள்லாம் வாங்குவாங்கல்ல, சொந்தக்காரங்க டீ தூள் கொஞ்சம் சர்க்கரையும் கொடுத்துருமா பாட்டிலில், நான் நாளைக்கு அதே மாதிரி கஞ்சா வாங்கிக்கிடுவாங்க. கொஞ்சம் இலை காஞ்ச இலை இருந்தால் கொடு, நம்ம எல்லாம் காய போட்டிருக்கேன் நான் காயலை அப்படின்னு வாங்கி அவங்களாம் உட்காந்து நைட்டு அடிப்பாங்க. அதனால் அவங்க பிராந்தி விஸ்கி சாப்பிட போக மாட்டாங்க நார்த் ஈஸ்ட்டில். அது யாரும் கண்டுக்கல, சின்ன சின்ன ஸ்டேட்டுனால. இப்போ அந்த மாதிரி கொண்டு வரணுன்றாங்களா? அங்கே தடை இல்லை. இமாச்சல் பிரதேசில் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அங்கே வந்து கஞ்சாவை வந்து பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சதுனால கஞ்சா உற்பத்தி பண்ணுங்கள், அதை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணும், பணம் கிடைக்கும்னு சொல்லி அங்கே கஞ்சா உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க நாடு ஃபுல்லாக. அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணணுன்றாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் இது இயற்கை சார்ந்துங்கவும் நீங்கள் அதை லிங்க் பண்ணுறீங்க. ஆமாம், அது ஒரு இலை தானே, அது என்ன பாவம் பண்ணுச்சு? அது எப்படி சார்? அது இது மரத்தில் இதனாலும் கஷ்டப்பட்டு மேலே வரைக்கும் ஒருத்தர் ஏறணும், ஏறி கிழிச்சு விட்டு பானையை வச்சு அடுத்த நாள் போய் பிடிச்சிட்டு வரணும். இது கஞ்சா அப்படி கிடையாது. விதையை போட்டால் அது பாட்டுக்கு முளைக்குது, பிரித்து அப்படியே தூவி விட்டிங்கன்னா காஞ்சிரும். 2 நாளில் எடுத்து நீங்கள் பாட்டுக்கு அடிக்க வேண்டியதானே. அதையும் அலோவ் பண்ண சொல்லுங்கள். அது எப்படி ஏற்றுக்க முடியாது சார்? அது உங்களுக்கு பிடிக்கலன்றக்கா ஏற்றுக்காமல் இருப்பீங்களா? ஐயோ, கல் இறக்கி குடிக்கிறாரு எங்கள் அண்ணன் ஜீமான், அதே ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அதான் சார், இப்போ இந்த விஷயத்தில் தான் மிரட்டவும் அவரை இப்போ மிரட்டுறாங்க. 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் போராட்டத்தில் குதிப்போம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்து சீமான் கல் குடித்தது சரியா தவறா அப்படின்னு வந்து விவாதங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ இதுவே மறுபடியும் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி தான். இல்லை மறுபடியும் இப்படி தான் விளையாட்டாக ஆரம்பிக்க போய் கோர்ட் வரையும் போய் பல பிரச்சனையாகி போச்சு சார் சீமானுக்கு. அவர் டக்குன்னு ஒரு அடுத்து இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிறாரோ, எதை பேசினாலும் அண்ணன் எதை பண்ணாலும் குத்தங்கிற மாதிரி, அமைதியாக இருந்தாலும் குத்தம், ஏதாவது பண்ணாலும் குத்தமாகிடுது, பிரச்சனையாக மாறிடுது. இது ஒரு பிரச்சனையாக மாறிடுமோ அப்படின்னு தான் கேட்டேன் சார். பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி சார்.